எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2009 இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தையும் அதன் கோரத்தையும் இந்த நூற்றாண்டு அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. 2009 நடைபெற்ற இலங்கை இறுதி யுத்தத்தின் போது எழுந்த அந்த ஓலம் மனிதநேயம் மிக்க ஒவ்வொருவரின் செவிப்பறைகளையும் இன்று வரை நிரப்பி வருகிறது. ஆட்சி, அதிகாரம் என காட்சிகள் மாறியிருந்தாலும் மாண்டு போனவர்களுக்கான நீதி, மாயமானவர்களுக்கான தேடல், மறுவாழ்வு தேடி நாட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கான புனர்வாழ்வு ஆகியவை இன்னும் கேள்விக்குறியாகவே நிற்கிறது. சூழல் இவ்வளவு சுணக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் இலங்கை இறுதி யுத்தத்தின் போது ஐநா தவறிழைத்து விட்டது என்று பேசியிருக்கிறார். பான் கி மூனின் இந்த பேச்சை எப்படி பார்ப்பது? இது ஒரு ஆறுதல் சொற்றொடரா அல்லது வழக்கமான அதிகாரத்தின் சமாளிப்பா? தொலைந்து போனவர்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளரின் பேச்சை எப்படி பார்ப்பது? இலங்கை இறுதி யுத்தம், தற்போதைய சூழலில் தமிழர்களுக்கு விஷ ஊசி போடப்படுகிறது என்று வரக்கூடிய செய்திகள், இவற்றுக்கு மத்தியில் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனின் பேச்சை எப்படி பார்ப்பது என்பது குறித்து இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த விவாதத்தில் தமிழ் தேசம் இதழின் ஆசிரியர் திரு தியாகு, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு கோபண்ணா, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், தீக்கதிர் இதழின் ஆசிரியர் திரு குமரேசன் ஆகியோர் நம்மோடு இணைகிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு தியாகு, உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். பான் கி மூன் யாரோ ஒருவர் அல்ல, ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர். இன்னைக்கு ஒரு சூழல் இலங்கையில் ரொம்ப ஒரு வேறு மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது நாங்கள் தவறளித்து விட்டோம் அப்படின்னு சொல்றத ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு பார்ப்பதா, இல்லை அதற்கு பின்பும் வேறொரு அரசியல் இருக்கு அப்படின்னு பார்ப்பதா? 2009 மே 22 இதற்கு முன்பு அவர் இலங்கைக்கு சென்றது. போர் முடிந்து ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே நான் கூட ஒரு இடத்துல எழுதியிருக்கிறேன், வன்னிக்காற்றில் கந்தகமனம் மாறாதிருக்கும் போதே கடலில் பிணவாடை வீசி கொண்டிருந்த போது இவருடைய பயணம் அமைந்தது. உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டரில் அவர் சுற்றுப்பயணம் போனார். வன்னி மண்ணுக்கு மேல் பறந்தார். திரும்ப வந்து அவர் என்ன சொன்னார்னா, சிவிலியன்ஸ் மஸ்ட் ஹேவ் சஃபர்டு டெரிபிளின்னு சொன்னார். பொதுமக்கள் கொடிய துன்பம் அனுபவித்திருக்க வேண்டும் என கருதுகிறேன்னு சொன்னார். அதற்கு பிறகு இலங்கையை விட்டு புறப்படுவதற்கு முன்னதாக மஹிந்த ராஜபக்சேயோடு ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டார்கள். அந்த கூட்டறிக்கையில் அவர் என்ன வலியுறுத்தியிருந்தார்னா, நடந்த காரியங்களுக்கு ஒரு பொறுப்பு கூறல் அவசியம். அப்போ அவ்வளவுதான், செய்திகள் பெரிய அளவில் வெளிவராத ஒரு காலம் அது. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், ஒரு அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸ் வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் ஒரு வாசகம் இடம்பெற செய்தார். அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் ராஜபக்சே LLRC அமைத்தார், லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன். ஆனால் அந்த ஆணையம் என்பது சர்வதேச தரத்தில் அமையவில்லை என்று சொல்லி, ஏன்னா அது சரியான விதத்தில் ஒரு நடுநிலைத்தன்மையோடு செயல்படவில்லை என்று கருதி பான் கி மூன் தான் வேறொரு குழுவை அமைத்தார். அதுதான் மார்சுகி தாருஸ்மன், ஸ்டீவ் ராட்னர், ஜாஸ்மின் சூகா கொண்ட மூவல்லுநர் குழு. டு அட்வைஸ் ஹிம், தனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக அமைத்தார். அந்த குழுவின் அறிக்கையிலேயே இன்றைக்கு இவர் என்ன சொல்லுகிறாரோ அது இடம்பெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு இந்த குற்றங்களை தடுக்க தவறிவிட்டது என்ற வாசகம் தாருஸ்மேன் அறிக்கையில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது சார்லஸ் பெட்ரின்னு சொல்லி ஐநாவில் அதிகாரியாக இருந்த ஒருவர், அவர் ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணார், உள்ளக ஆய்வு அறிக்கைன்னு சொல்லி. அதில் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதாவது ஐநாவிற்கு வந்த பல மின்னஞ்சல்கள் மறைக்கப்பட்டன, உண்மையான எண்ணிக்கை அரசுகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் குறைத்து காட்டப்பட்டது, இறந்தவர்கள் எண்ணிக்கை, அன்றாட வர எண்ணிக்கையை குறைத்து காட்டினார்கள், பல வகையிலும் ஐநா தோல்வி அடைந்து விட்டது என்று அந்த பெட்ரியினுடைய அறிக்கையில் இருக்கு. ஐநாவை விட்டு வெளியே வந்தவர், இந்த போர் நடப்பதற்கு முன்னதாக இலங்கையில் பணியாற்றியவர் கார்டன் வீஸ். அவர் கேஜி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்திலும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இருக்கு. ஆகவே இன்னைக்கு இவர் தன் வாயால் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் புதிய செய்தியை தவிர அவர் சொல்லி இருப்பது எதுவும்
புதிய செய்தி அல்ல. அந்த இடத்துல தான் நீங்க மூவர் குழுவில் வந்த போதே இது கடுமையான விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் அப்போது எந்த தரப்பு பதிலும் ஐநாவிடம் இருந்து வரல. இது பற்றின ரியாக்ஷன்ஸ் எங்கேயுமே இல்ல. இதெல்லாம் கடந்து இன்னைக்கு வேறொரு அதிபர் இருக்கும்போது அங்க ஒரு பயணத்திற்கு போறாரு. ஐநா மன்றம் உள்ள நுழைவதற்கே தடை இருந்ததுலாம் செய்திகள் வந்த போது அவர் இன்றைக்கு அங்கு சென்று அங்கிருந்து இந்த வாசகத்தை சொல்லுவதன் மூலமாக என்ன தகவலை சொல்ல விளைகிறார், எதற்காக அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் அதை எடுத்துக்கிட்டா கூட அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை இன்றைக்கு சொல்வதற்கு ஏதேனும் காரணிகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, அவருக்கு இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் நேரடியான பங்கு பாத்திரம் எதுவும் அங்க இல்லை. ஏன்னா இப்ப மனித உரிமை மன்றத்தினுடைய கையில் இருக்கு. செப்டம்பர்ல ஒரு அறிக்கை வரப்போகிறது. மார்ச்சில் எழுத்து மூலமான ஒரு அறிக்கை, அதன் மீது தீர்மானங்கள் வரக்கூடும். இந்த நிலையில் இப்போது ஒரு கடுமையான போராட்டம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சிங்கள அரசு தான் செய்யக்கூடிய அந்த மாற்று நோக்கு நீதியினுடைய பொறிமுறைகள் போதுமானவை, டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் மெக்கானிசம்ஸ் அவங்க இப்போ இந்த இது ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. ஆஃபீஸ் ஆன் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் OMPன்னு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆன்டி டெரரிசம் ஆக்டுக்கு பதிலாக கவுண்டர் டெரரிசம் ஆக்ட்னு கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் போதுமானதல்ல. எனக்கு ராணுவம் எடுத்துக்கொண்ட 18,000 ஏக்கர் நிலத்துல 2,000 ஏக்கரை திருப்பி கொடுத்திருப்பதாகத்தான் மைத்ரிபாலாவே சொல்கிறார். நாங்க மிச்ச பாதுகாப்புக்காக மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக இன்னைக்கு யாழ்ப்பாண மக்கள் சொல்றாங்க, நீங்க எந்த தொண்டு செய்வானா எங்க நிலத்தை விட்டா போதும் என்று சொல்லிட்டாங்க. காணாமல் போனவர்கள் குறித்து உருப்படியான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. வெளிப்படையா தெரிந்த சில பெயர்கள் ஆதாரத்தோடு இவர்கள் பிடித்துக் கொண்டு போய் கொன்றதாக பரணக ராஜபக்சே அமர்த்திய ஒரு ஆணையமே குற்றஞ்சாட்டி இருந்தும் யாரும் கைது செய்யப்படவில்லை. எந்த உருப்படியான நடவடிக்கையும் இல்லை. எனவே இது ஏற்கனவே நீங்கள் இலங்கை அரசே 2015 அக்டோபர் 1 30/1 தீர்மானத்தில் ஒப்புக்கொண்டபடி சர்வதேச பங்கேற்புடன் கூடிய நீதி பொறிமுறை வேண்டும் என்ற குரல் வலிமையா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இதை வலுப்படுத்துவதற்கு இவருடைய இந்த அறிக்கை பயன்படும் என்ற அளவில் இது நல்லதுதான். திரு கோபனார், ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனோட ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த எதிர்பார்ப்பு அப்போது இங்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஐநா மன்றத்தின் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோ அதே அளவு குற்றச்சாட்டுகள் அப்போது இருந்த அரசு மீது முன்வைக்கப்பட்டது. இன்றைக்கு பான் கி மூன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். அதே ஒப்புதல் வாக்குமூலத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அப்போது இருந்த நிர்வாகிகளிடம் எதிர்பார்க்கலாமா? இல்ல, இப்போ ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் பான் கி மூன் அவர்கள் இந்த பேரழிவை ஐநா தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 2007 இருந்து 2016 வரைக்கும், இந்த டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட பதவி முடிகிற நிலையில் அவர் இருக்கிறார். இந்த தருணத்தில் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்றது மாதிரி இந்த 2007 2009 இந்த 6 ஆண்டு காலமாக அந்த பொறுப்பில் இருந்தபோது அவர் இந்த ஈழத்திலே இலங்கையிலே நடந்த அந்த பிரச்சனை, அந்த படுகொலை குறித்து தீவிரமாக நடவடிக்கைகள் எடுக்காததுக்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர இன்றைக்கு பழியை ஐநா கடைசி காலத்தில் ஐநா மீது பழியை போடுவது ஏற்கக்கூடியதல்ல. ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக அந்த பிரச்சனையில நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அது சொல்றதுக்கு முன்பு என்னோட கேள்வி, ஐநா தவறளித்து விட்டது அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டா 2 காரணங்கள் தான் அதுக்கு இருக்கணும். ஒன்று, அவர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்யவில்லை அவர்களாகவே. மற்றொன்று, சர்வதேசத்தின் அழுத்தம், குறிப்பாக பெரிய நாடுகளின் அழுத்தம். இதுக்கு இசைவு தெரிஞ்சு அவங்க செய்யாம இருந்திருக்குன்றது. அப்ப அந்த பெரிய நாடுகளின் அழுத்தம் கான்டெக்ஸ்ட் எடுக்கும்போது முதல்ல இந்தியா தானே வருது. இல்ல, அதுல என்னன்னா இப்போ அந்த தீர்மானங்கள் வர்றப்போ என்ன நடக்குதுன்னா, அங்க இப்போ கடந்த முறை இலங்கையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற அந்த போர்ல ஒரு நீதிபதிகள், அதாவது அந்த கடைசியாக ஜெனீவா ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் கிட்டத்தட்ட 2015 அக்டோபர் 2 நடந்த அந்த கூட்டத்தில், அதாவது வெளிநாட்டு நீதிபதிகள், சட்ட நிபுணர்கள், உள்நாட்டு நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழு ஒன்றை இலங்கை அரசை நியமிக்க வேண்டும் என்பது அன்றைக்கு அதை இந்தியா ஆதரிக்கல. அமெரிக்கா, பிரிட்டன், அதாவது ஸ்பான்சர்ட் பை ஸ்ரீலங்கா அந்த தீர்மானம். அன்றைக்கு அந்த தீர்மானத்தை அந்த நிலையில கடுமையாக அன்னைக்கு நரேந்திர மோடி அரசை நாம் கடுமையாக விமர்சனம் பண்ணோம். இது இலங்கையே ஸ்பான்சர் பண்ண தீர்மானத்தை நீங்கள் ஆதரிக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே 2009, 2012, 13 ஆண்டுகளில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களிச்சிருக்கு. ஆனா இந்த கடைசி 2013 இதில் நடந்த பிரதமர் அது மாதிரி பல விஷயங்கள்ல நாங்க அங்க மனித உரிமை ஆணையத்துல அங்கே நடைபெற்ற கொடுமைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அதாவது
சர்வதேச கண்காணிப்பு கீழே ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். போருக்கு பிந்தைய காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த நிலைப்பாடு, அதுக்கு தமிழகத்தில் இருந்த அரசியல் அழுத்தம், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நான் கேட்பது, போரின் சமயத்தில் நாங்க தவறளித்து விட்டோம் ஐநா சொல்லும் போது நான் சொல்றேன், அதன் கூட்டாளிகளாக பங்கேற்பாளராக யாரையெல்லாம் இல்ல அதுல வந்து 1988, 89 நாங்கள் நேரடியாக அதில் சம்பந்தப்பட்டவர்கள். அங்கே வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இங்கிருந்து விமானத்தின் மூலமாக உணவுப் பொட்டலங்களை வழங்கி அந்த அரசை அச்சுறுத்தியவர்கள். அதற்கு பிறகு ஜெயவர்தனா ராஜீவ்காந்தி ஒப்பந்தம், வடக்கு கிழக்கு மாகாணம் இணைக்கப்பட்ட தாயக பகுதி, ஆட்சி மொழியாக சிங்களத்துக்கு இணையாக தமிழ் என்று பல உரிமைகளை பெற்று தந்தோம். அதில் வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்டிடி தலைவர் பிரபாகரன் கேட்டுக்கொள்ளப்பட்டார், மறுத்தார். EPRLF வரதராஜ பெருமாள் முதலமைச்சராக வந்தார். இந்திய அமைதி காக்கும் படை போனது. 1527 வருஷத்தாங்க விடுதலை புலிகளும் மடிந்தார்கள். ராஜீவ் காந்தியும் எந்த இலங்கை தமிழர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக ஒப்பந்தம் போட்டாரோ அவரே கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு 1991-92 பிறகு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 2008-9 போர் வரைக்கும் நாங்கள் அதில் அந்த பிரச்சனையில் ஒரு அண்டை நாடாக இருந்தாலும் நார்வே தூதுக்குழு முக்கிய பங்கு வகித்த காலத்துல நாங்க எங்களுடைய பங்களிப்பை நிறைய நாங்க குறைச்சிக்கிட்டோம். ஏன்னா அந்த பிரச்சனையில எங்களுடைய பங்களிப்பு கிடையாது. ஏன்னா நார்வே தூதுக்குழு வந்து விடுதலை புலிகளுக்கும் மத்தியிலும் இலங்கை அரசுக்கும் மத்தியிலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒதுங்கி இருந்தோம். நாங்கள் ஒரு அண்டை நாடு என்ற அளவில் இருந்துமே தவிர 2009 போர் இந்திய ராணுவம் பங்கேற்றது, இந்திய ராணுவத்தின் சார்பாக தளவாடங்கள் வழங்கப்பட்டன, ரடார் கருவி வழங்கப்பட்டன. எந்த ராணுவ உதவியும் செய்யப்படவில்லை. அப்படி ஒரு ராணுவ உதவி செய்யப்படுவதாக இருந்தால் யாருக்கும் தெரியாமல் நாடாளுமன்றத்தில் வந்து இதே இவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் நாங்கள் எந்த ராணுவ உதவியும் எந்த ராணுவ கருவிகளையும் வழங்கவில்லை. ராடார் என்கிற கருவி இரு நாட்டினுடைய அது வந்து ஒரு ஒரு ஆபத்தான கருவின்னு சொல்ல முடியாது. அங்க கண்காணிக்கணும். இரு நாடு பாதுகாப்பு இரு நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அது இருந்ததே தவிர ஆயுதங்களை வழங்கணும், அப்புறம் வந்து நிறைய தளவாடங்களை வழங்கினோம் என்று சொல்லுவதை நான் மறுக்கிறேன்னு அவர் சொன்னாரு. அவருக்கு உண்மை ஆதாரம் இருந்திருந்தால் அவர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு வந்திருக்கலாமே. நம்ம தொடர்ந்து பேசலாம். எந்த ஆதாரம் கிடையாது. இது ஒரு அவதூறு. தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன், இப்போது அங்கு மாண்டவர்களுக்கான நீதி, மாயமானவர்களை கண்டுபிடிப்பதற்கான தேடல், இது போன்ற விஷயங்கள்ல சர்வதேசத்தின் உதவியை இந்த மக்கள் நாடுகிறார்கள். குறிப்பாக அண்டை நாடான இந்தியாவின் உதவியை பெரிய அளவில் நாடுகிறாங்க. அப்படி ஒரு சொல்ல இன்னைக்கு பான் கி மூன் இது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக பார்த்தால் இந்தியா தொடர்ச்சியாக இலங்கை நட்பு நாடு என சொல்லி வருகிறது. சமீபத்தில் பிரதமர் மோடியின் பேச்சிலும் கூட கலாச்சார பண்பாட்டு ரீதியான உறவுகள்லாம் தொடருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரின் ஒப்புதல் வாக்கு மூலத்தை பாதிக்கப்பட்ட மக்களின் விசாரணைக்கான ஒரு அடிஷனல் டாக்குமெண்டாக மாற்றக்கூடிய முயற்சியில் இந்திய அரசு இறங்குமா? இல்லை, எடுத்துக்கலாம். கண்டிப்பா இறங்கும். ஏனென்று சொன்னால் கடந்த மே மாதம் கூட நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதர் மோடி அவர்கள் மிக தெளிவாக இலங்கை தமிழர்களுடைய கண்ணீரை நாம் துடைத்தெறிய வேண்டும் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய அரசு பதவியேற்ற பின்னால இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறது. இலங்கையினுடைய அரசாங்கத்தினோடு தொடர்பு கொண்டு அங்கே நடந்த அந்த தேர்தல், அதுக்கு பிறகு அந்த நடந்த ஆட்சி, அதை தொடர்ந்து நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து பேசியது நம்முடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் அவர்கள், சம்பந்தன் அவர்கள், இப்படிப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் அத்தனை பேருமே நரேந்திர மோடி அவர்களின் மீதும் இந்த நாட்டினுடைய ஆளும் கட்சியின் மீதும் அரசின் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையை இன்றளவும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே கூட பல விஷயங்களை அங்கே நாம் இலங்கை அரசுடன் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பான் கி மூன் அவர்கள் சொல்லியிருப்பது நம்ம ஐயா தியாகு சொன்னது போல தொடர்ந்து இது சொல்லிட்டு தான் வராங்க. ஈவன் அந்த உள்ளக விசாரணை குறித்து ஐநா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல பேசின போது கூட அது சொல்லப்பட்டது. அதனால இது இப்படி அவர் சொல்லி இருப்பது உண்மை என்று அவர் மறுபடியும் இந்த விஷயத்துல சொன்னார்ன்னு சொன்னாக்க கண்டிப்பாக அது குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. இது அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கும் ஜாகிரதையா வரக்கூடிய காலங்களில் மிகுந்த அக்கறையோடு அதையும் சொல்லியிருக்கிறார். அக்கறை அப்பொழுது காட்டவில்லை. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இலங்கை அரசானது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலங்களை திருப்பி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மறுபடியும் சீரமைக்க வேண்டும் என்றெல்லாம் கூட அவர் சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய முன்னேற்றங்களையும் அவர் சொல்லியிருக்கார். இதுல ரெண்டு விஷயமும் பார்க்கணும். பான் கி மூன் அதை மட்டும் சொல்லவில்லை,
அவர் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கைகளில் வந்து தற்போது நல்லிணக்க நடவடிக்கைகளாக இலங்கை அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை என்று சொல்லி காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான அலுவலகம் அமைக்கும் நடவடிக்கையிலும் பாராட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாமே சொல்லியிருக்கிறார். அதே போல தியாகு அவர்கள் சொன்னது போல இது தொடர்ந்து அங்கே நடந்தது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கொடூரம் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு குமரேசன், மனித உரிமை சம்பந்தப்பட்ட நீதி என்பதுதான் இன்றைக்கு இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்ட அனைவருக்குமான ஒரே நீதியாக இருக்கும். அந்த மனித உரிமை சார்ந்த விசாரணைகள், அது சார்ந்த வழக்காடல்கள்ல இந்த பான் கி மூனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? பொதுவாக உலகம் முழுக்கவே இன்றைக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவருடைய அரசியல் மற்ற சமூக நிலைமை அத்தனையுமே மிக அடிப்படையாக மிக மையமாக இந்த மனித உரிமை என்பதை சார்ந்துதான் இருக்க வேண்டும். இருக்காங்கிறது பெரிய கேள்வி. அந்த மனித உரிமையை சார்ந்து தங்களுடைய அரசியலை தேசிய நிர்வாகத்தை அமைத்துக் கொள்ளாத எந்த அரசும் மிகப்பெரிய வரலாற்று குற்றத்தை செய்கிற அரசாகத்தான் நான் எடுத்துக்கொள்வேன். அப்போ அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம என்னென்ன ஐநா சபை அமைத்த பான் கி மூன் அவர்களே அமைத்த குழுக்கள் என்னெல்லாம் அறிக்கை கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பான் கி மூன் இன்றைக்கு வந்து இப்படி பேசியிருப்பதற்கு இந்த அறிக்கைகள் மிக முக்கியமான பின்புலமாக இருக்கிறது. அவர் திடீர்னு வந்து அழைச்ச இடத்துல வந்து அவர் இப்படி ஒரு எக்ஸ்டெம்போரா அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லிடல. ஏற்கனவே அந்த அறிக்கைகளில் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழுத்தத்தோடு அவர் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, ஐநா சபை இதில் சரியாக தலையிடவில்லை. இலங்கை தமிழர்களை காப்பதில், அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதில், குறிப்பாக அந்த போரின் கடைசி கட்டத்தில் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் ஐநா தனது பங்களிப்பை செய்ய தவறிவிட்டது என்கின்ற விமர்சனம் உலக அளவிலேயே உண்டு. தமிழர் அமைப்புகள் மட்டுமல்ல, பொதுவாக மனித உரிமைகளுக்காக நிற்கின்ற அனைத்து அமைப்புகளும் ஐநா அமைப்பை விமர்சித்திருக்கிறார்கள். அந்த விமர்சனத்தின் பின்னணியிலும் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நமக்கு தெரியும், அதாவது இன்றைக்கு பான் கி மூன் அவர்கள் ஐநாவினுடைய அந்த தலைமைச் செயலர் இப்படி ஒரு கருத்தை முன்மொழிகிறார் என்றால், அங்கே இலங்கையில் அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே இருக்கின்ற சில குறிப்பாக சிங்கள அமைப்புகள், இன்னும் புத்த பிக்குகள் கூட அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வருகையில் மிக முக்கியமான ஒன்றாக அந்த மனித உரிமை மீறல்கள் என்பதை உலகின் கவனத்திற்கு இவரது குரலில் அது எதிரொலிக்கப் போகிறது என்கின்ற கணக்கில் இருந்தான் அந்த எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏற்கனவே ஐநா சபை இந்த அளவு தலையிடவில்லை என்கிற விமர்சனம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட, அவர்களை பொறுத்தவரை இந்த அளவுக்கு கூட ஐநா ஏன் எங்கள் பிரச்சனைகள் தலையிட, அப்படியே கோஷம் போட்டிருக்காங்க, ஏன் எங்கள் விஷயத்தை தலையிடுறீங்க, திரும்பி போங்கலாம் கோஷம் வந்திருக்கிறது என்றால், அப்போ மிக சரியான இடத்திற்கு ஐநா இப்பொழுது வர தொடங்கி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளலாம். திரு தியாகு, ஐநா சபை ஒப்புக்கொண்டது அப்படின்னு சொல்வதன் மூலமாக விசாரணை ரொம்ப தீவிரமாக விசாரணைக்கான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஐநாவை முன்னிறுத்திவிட்டு பிற பொறுப்பாளிகள் பின்னின்று கொள்வதற்கோ இல்லை அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்கா? அதாவது முதல்ல நாம் அடிப்படையான ஒரு உண்மை என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஐநா என்பது உலக அரசாங்கம் அல்ல, உலக மக்களுடைய ஒரு ஜனநாயக பேரவையும் அல்ல. அது அரசுகளை கொண்ட ஒரு அமைப்பு. அங்கே எதையுமே அரசுகள் தான் கூடி முடிவு செய்ய முடியும். நம்ம பக்கத்தில் ஓரத்தில் நின்று கொஞ்சம் சத்தம் போடலாம் சொல்லலாமே தவிர, அதுக்கு மேலே அரசுகள் தங்களுடைய புவிசார் அரசியல் நலனை மையப்படுத்தி தான் மனித உரிமை சிக்கல் உட்பட எல்லா சிக்கலையுமே அணுகுகிறார்கள். அப்போ இந்த சமன்பாடுகளில் சில நேரங்களில் மனித உரிமைகளுக்கான போராட்டமும் அரசுகளுக்கு இடையிலான போட்டி ஒரு நேர்கோட்டில் சந்திக்கிற இடங்கள் உண்டு. இப்போ பழைய யூகோஸ்லாவியா தொடர்பாக அது நடந்துச்சு, கிழக்கு தைமோரில் நடந்துச்சு, தெற்கு சூடானில் நடந்துச்சு. இங்கே அப்படி நடக்கலை. இங்கே பொறுத்த வரைக்கும் வல்லரசுகள் இந்த போராட்டத்தை ஒழித்து கட்டுவதிலும், இதில் எப்படியாவது இதற்கு துணை நிற்பதிலும், பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரில் முனைப்பாக இருந்தார்கள் என்பது தெளிவாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. டப்ளின் தீர்ப்பாயம், பிரமன் தீர்ப்பாயம், இந்த ஐநா அமைப்புக்கு வெளியில் நடத்தப்பட்ட எல்லா விசாரணைகளும் அதை சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன வல்லரசுடைய பங்கு என்பதை எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் குறிப்பாக கெலம் மெக்கரையினுடைய ஆவணப்படத்தினுடைய அந்த முதல் காட்சியை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த முதல் காட்சியே என்னன்னா, மக்கள் ஒரு அடைக்கப்பட்ட கதவில் இருக்கிற இடைவெளி வழியாக கையை நீட்டி நீங்க போயிடாதீங்கன்னு சொல்லி ஐநா அதிகாரிகளை கேட்பாங்க. நீங்க 2008 நடந்தது, நீங்க போனா எங்களை அழிச்சிருவாங்க, போகாதீங்கன்னு கெஞ்சினாங்க. ஆனா அதை மீறி ஐநா அந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஐநா வெளியேறியது. அன்னைக்கு வெளியேறி இருக்க கூடாது.
அல்லது வெளியேற்றுவதுதான் அவங்க அரசினுடைய இறைமையை மதித்து வெளியேறுவதாக இருந்தால் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஐநா கேட்டிருக்கணும், அரசுகளை கேட்டிருக்கணும். அன்னைக்கே தடை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கணும். எதையுமே இவங்க செய்யல. எஞ்சி இருந்த ஐநா உதவி அலுவலகங்கள் சிலவற்றை கூட அந்த அறிக்கை சொல்லுகிறது, தாருஸ்மேன் குழு அறிக்கை சொல்லுகிறது, அதன் அருகில் வந்து குண்டு விடுது. எதற்குன்னா நீங்களும் ஓடி போயிடுங்கன்னு அச்சுறுத்துவதற்காக, ஒரு சாட்சிகளற்ற போரை நடத்துவதற்காக ராஜபக்சே திட்டமிட்டு செய்தார். அந்த சாட்சிகளற்ற போரில் இவங்க ஐநா கூட சாட்சியா இருக்கக்கூடாது, ஐசிஆர்சி செஞ்சிலுவை சங்கம் சாட்சியாக இருக்கக்கூடாது, மருத்துவர்கள் சாட்சியாக இருக்கக்கூடாது, உலக ஊடகர்கள் சாட்சியாக இருக்க, எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டு நடத்தினாங்க. இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப யுகமாக, தகவல் தொழில்நுட்ப யுகமாக இருக்கிற காரணத்தினால் சாட்சிகளற்ற போராக அமைந்ததை தவிர சான்றுகளற்ற போராக அது அமையவில்லை. அதான் இப்ப அந்த சிக்கலை தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த சான்றுகள் இந்த இனக்கொலையை செய்த அரசுக்கு எதிராக மட்டும் பேசவில்லை, கடமை தவறிய ஐநாவுக்கு எதிராகவும் பேசுகின்றன. இதான் உண்மை. இப்ப நமக்கு என்னன்னா, இவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலைங்கிறதெல்லாம் விட முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிக்கல் 2015 நம்ம 12, 13, 14 இதெல்லாம் விட்டுருங்க, என்ன நடந்துச்சுங்களா, அது ஒரு நீண்ட வரலாறு. இதுக்குள்ள யார் யார் என்ன செஞ்சாங்கன்னா, 2015 செப்டம்பரில் வெளிவந்த அந்த அறிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு அறிக்கை. அதாவது இந்த OISL ரிப்போர்ட்னு சொல்வாங்க, ஐநா மனித உரிமை உயர் ஆணையாளர் அலுவலக புலனாய்வு அறிக்கை. அதுதான் முதல் முறையாக நடைபெற்ற ஒரு தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வுக்கு நிகரான ஒரு புலனாய்வு. அந்த புலனாய்வு அறிக்கை 2 செய்திகளை மிக முக்கியமாக சொல்லுது. ஒன்று, இந்த நடந்த குற்றங்கள் தனி மனித குற்றங்கள் அல்ல, தே ஆர் சிஸ்டமிக் கிரைம்ஸ், அமைப்புசார் குற்றங்கள், மேலிருந்து கீழே வரைக்கும் உத்தரவு போட்டு நடத்தப்பட்ட குற்றங்கள், ஒரு ஹயரார்கி, ஒரு அதிகார வரிசைப்படி நடந்துச்சுங்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுது, ஒரு இசைப்பிரியாவுக்கு நேர்ந்ததற்கு அது யார் செய்தானோ அந்த சிப்பாய் மட்டும் பொறுப்பில்ல, உத்தரவு போட்ட அதிகாரி, அதற்கு அனுமதி கொடுத்த அரசியல் தலைமை, எல்லாரையும் அது இழுத்துக்கிட்டு வருது உங்களுக்கு. இன்னொன்னு அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குற்றங்கள் இனப்பாகுபாட்டோடு நடத்தப்பட்டன, தமிழர்கள் என்பதால் இப்படி தாருஸ்மேன் அறிக்கையில் கூட இதெல்லாம் இல்லை, அவங்க வெறும் செய்திகளை தான் செய்நுட்பமா சொல்றாங்க. இப்படி ஒரு அறிக்கை வந்த பிறகு அந்த அறிக்கையினுடைய இறுதியில் அவர் சையத் ராதல் ஹுசைன் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இலங்கை அரசு தானே விசாரித்துக் கொள்வதாக சொல்லுகிறது. இலங்கை அரசு நல்லாட்சி வந்திருக்கு, 4 காரியம் நல்லதா பண்ணுது, அதெல்லாம் நான் பாராட்ட மதிக்கிறேன். ஆனால் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற குற்றங்கள் குறித்து இலங்கை தானே தனித்து விசாரிப்பதை ஏற்க முடியாது, அதற்கான சாட்சிய பாதுகாப்பு சட்டங்கள் இல்லை, அதற்கு பொருத்தமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை, அதுக்கான கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை உங்கள்கிட்ட இல்லை. எனவே நான் பரிந்துரைக்கிறேன், இதற்கு ஒரு ஹைபிரிட் மெக்கானிசம் ஏற்படுத்தணும். தமிழர்களுடைய கோரிக்கை ஹைபிரிடும் இல்லை, டொமெஸ்டிக்கும் இல்லை, இன்டர்நேஷனல். ஆனா அவர் சொன்னது ஒரு ஹைபிரிட் மெக்கானிசம்னு சொன்னார். இப்ப இந்த ரெண்டையும் சமரசப்படுத்தி 2015 அக்டோபர்ல 1ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட தீர்மானம். இதுல என்ன முக்கியமானதுன்னா, ஸ்ரீலங்கா அமெரிக்காவோடு சேர்ந்து கோ ஸ்பான்சர் பண்ணிச்சு, கூட்டாக முன்மொழிந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தில் தெளிவா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மற்ற செய்திகள் அறிக்கையை பற்றி சொன்னதெல்லாம் விட்டுட்டு இந்த குறிப்பா ஒரு அடுத்த பொறிமுறை என்னன்னு சொல்லும்போது, இலங்கை ஒரு சிறப்பு தீர்ப்பாயத்தை அமைத்து ஸ்பெஷல் ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணி இதை விசாரிக்க வேண்டும். அந்த தீர்ப்பாயத்தில் நீதிபதிகளாக, வழக்கறிஞர்களாக, வழக்கு தொடுநர்களாக, புலனாய்வாளர்களாக காமன்வெல்த் நாடுகள் உள்ளிட்ட பன்னாட்டு பங்கேற்பு வேண்டும். இதான் வாசகம், நேரடி வாசகம் இதான். இது இலங்கையை ஆதரித்த தீர்மானம் இல்லை, இலங்கை சேர்ந்து கொண்டு வந்த தீர்மானம். இப்ப என்ன சிக்கல் ஆயிடுச்சு அவங்களுக்கு, இப்ப அதற்கான நீதி பொறிமுறைகளை உருவாக்குகிற பொழுது பன்னாட்டு பங்கேற்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மைத்திரிபாலாவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ரணில் விக்ரமசிங்காவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உள்ளூர் அரசியல் காரணங்களை அதுக்கு காரணமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராஜபக்சே எதிர்க்கிறார், எனவே நாங்க செய்ய முடியாது, எனவே இப்படி செஞ்சா எங்களுக்கு ஆபத்து, எனவே நாங்களே செய்யறோம், வேற நாட்டுக்காரங்கள்ட்ட வேணா ஆலோசனை கேட்டுக்கிறோம், டெக்னிக்கல் அட்வைஸ் கேட்பமே தவிர பார்ட்டிசிபேஷன் அனுமதி. இந்த சூழ்நிலையில் இவர் வந்திருக்கிறார். தியாகு சொன்ன மாதிரி அக்டோபர் 2, 2015 அதாவது ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் இவர் சொன்ன இந்த காமன்வெல்த் நாட்டை சேர்ந்த நீதிபதிகள், சட்ட நிபுணர்கள், உள்நாட்டை குடிங்க ஒரு குழு நியமிக்கணும்னு இலங்கை அரசே ஸ்பான்சர்டு ரெசல்யூஷனை அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடு ஆதரித்ததோடு இந்தியாவும் ஆதரித்தது. அதற்கு முன்னால 2009, 2012, 2013 ஆகிய ஆண்டுகளில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்தது, எதிரான நிலை எடுத்தது. ஆனால் இந்த கடந்த 2015 அந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரித்த போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது. ஏன்னா அதுல ஒரு நியாயம் கிடைக்காது. ஏன்னா
குற்றவாளி கையிலேயே வந்து விசாரணை நீதிமன்றத்தை விசாரணையும் கொடுக்கும்போது நியாயம் கிடைக்காதுன்ற பிரச்சனை வந்து ஆக இந்த அடிப்படையில் சில பிரச்சனைகள் இன்னைக்கு பார்க்கிறப்போ அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு வடக்கு மாகாணத்தில் விக்னேஸ்வரன். அதே போல நாடாளுமன்றத்தில் 2 பெரிய கட்சிகள், யுனைடெட் நேஷனல் பார்ட்டி ஒன்று, ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டி. அதில் ராஜபக்ஷ வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு சிறிசேனா அவர் வந்திருக்கார், பிரசிடண்டா இருக்காங்க. இது யூஎன்பி ரணில் விக்ரமசிங்கே. ஆக 2 பிரதான கட்சிகள் தமிழர்களுடைய அழிவுக்கு யார் காரணமாக அந்த ராஜபக்ஷ விளக்கப்பட்டு 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி நடத்துகிறது. அங்கே எதிர்கட்சியாக தமிழ் நேஷனல் அலையன்ஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கே எதிர்கட்சியாக. இது ஒரு நல்ல சூழல் அங்கே உருவாகி இருக்கிற காலகட்டத்திலே நீங்கள் வந்து பாசிட்டிவா, அதாவது அங்கே வந்து வளர்ச்சி, வாழ்வாதாரம், அடிப்படை வேலை வாய்ப்பு, அதே போல இன்னைக்கு இந்தியா வந்து கடந்த காலங்களில் 50,000 வீடுகள் கட்டுறன்னு சொல்லி 44,000 வீடுகள் 6 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட சாதனை. இந்தியா வந்து உலக நாடுகளில் எந்த நாட்டிலையும் போய் வீடு கட்டினது கிடையாது. யாழ்ப்பாணத்தில் தமிழர்களுக்காக 44,000 வீடு, மலையக தமிழர்களுக்காக 6,000 வீடு கட்டி, ரயில் நிலையங்களை நீங்க பார்க்கணும், நவீன ரயில் நிலையங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வேணும். நீங்க புனரமைப்பு, வாழ்வாதாரம், மறுவாழ்வு அதெல்லாம் வேணும் அப்படிங்கிற டிமாண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் திருக்கோப்பண்ணா, நடந்த மிகப்பெரிய இந்த நூற்றாண்டின் மனித உரிமை மீறல குறித்த விசாரணையில அதுக்கு வர வேண்டிய அட்வான்டேஜ் பிரச்சனைக்கு வர தியாகு சொன்னது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில ஐநா வல்லுநர் குழுவுடைய அறிக்கையில வந்து 2 பகுதி இருக்கு. அதாவது இலங்கை ராணுவம் செய்த மனித உரிமை மீறல்கள், அப்பட்டமான மனித உரிமைகள். ஒரு எல்டிடி செய்யறதுக்கும் ஒரு அரசு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அரசே ஒரு பயங்கரவாத செயல்ல வரம்பு மீறி நடந்து கொண்டதை குற்றச்சாட்டுகிறது. அதே நேரத்தில் விடுதலை புலிகள் வந்து செய்த மனித உரிமை மீறல்கள், பல படுகொலைகள், அதாவது அப்பாவி தமிழர்கள் அவர்களை மனித கேடயமாக பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லுவதற்கு, இலங்கை ராணுவம் கொல்லுவதற்கு இவர்கள் யாரை பாதுகாக்க வேண்டுமோ அவர்களையே மனித கேடயமாக பயன்படுத்தி அவர்களுடைய ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லுவதற்கு இவர்களும் ஒரு காரணமாக இருந்தால் இவர்கள் மீது விசாரணை நடக்க வேண்டும் என்று ஐநா வல்லுநர் குழு அறிக்கை நடத்துவீங்க. ஒட்டுமொத்த இயக்கமும் அளிக்கப்பட்டாச்சுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த போராளிகளை இது பண்ணிட்டாங்க, முன்னாள் போராளிகளுக்கு விஷ ஊசி போடுறாங்க போது யார் மேல விசாரணை நடத்தி வல்லுநர் குழு அறிக்கை சொல்லி இன்னொன்னு ஒரு போராளி இயக்கம் அங்கு அது அரசுக்கு எதிராக நின்றது. பல்வேறு உலக நாடுகள் சேர்ந்து அந்த இயக்கத்தோடு போரிட்டுனா ஒரு போர் நடந்தது, அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் மீது விசாரணை நடத்தணும், அதே சமயம் இலங்கை மீது விசாரணை நடத்தி சமன்படுத்துவது என்ன மாதிரி அறிக்கை வந்து கூறப்பட்டிருந்தாலும் அங்கே விடுதலை புலிகள் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டு அவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு விசாரணை வந்து இலங்கை ராணுவத்தின் மேல் தான் நடத்தணும். அது பாரபட்சமற்ற விசாரணை இருக்கணும். அது இலங்கை அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்றுதான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கடந்த காலங்களில் வந்து 2009, 12, 13 ஆகிய ஆண்டுகளில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்தது. இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என்று மன்மோகன் சிங்கை சொன்ன போது எதிராக வாக்களித்தது. அவர் கொஞ்சம் அவசரத்துல விவர பிழைகளா சொல்றார். 2009 இலங்கையை பாராட்டி தீர்மானம் கொண்டு வந்தது இந்தியா. அவர் அச்சநாதன் குளங்கரைன்னு ஒரு உறுப்பினர் தான் ஐநாவில் இந்தியாவுடைய பிரதிநிதி, கோபிநாதன் அச்சம் குளங்கரை. அவர் இலங்கையை பாராட்ட வேண்டுமே தவிர இந்த சிறப்பு கூட்டம் தேவையற்றதுன்னு பேசினார். 2012-13 ஆதரிச்சாங்க. இது வந்து இலங்கைக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க, ரைட்டு. ஆனால் மறந்துடக்கூடாது, 2012-13 போர்க்குற்றம் என்ற வார்த்தை கூட இல்லாத ஒரு தீர்மானம். அது ஏன் ஆதரிச்சாங்கிறதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியும். அந்த தீர்மானத்தை எப்படி நீர்க்க செய்தார்கள் என்பதும் கோபண்ணாவுக்கு நல்லா தெரியும். 2014 அந்த தீர்மானத்தை இந்தியா எதிர்த்து வாக்களித்தது. ஏன் அதை மாத்துறீங்க? 10வது பத்தியில ஏன் சொன்னாங்கன்னா OISL விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அதுல இவர் சொல்றது போல 2 தரப்பு குற்றங்களையும், கிரைம்ஸ் ஆன் போத் சைட்ஸ், தமிழ் தரப்பு ஒருபோதும் அதை மறுக்கவே இல்லை. நீங்க விசாரிக்கிறத யாரும் எது மறுக்கவே இல்லை, தாராளமா விசாரிச்சுக்க. ஆனால் அந்த தீர்மானத்தை 2 தரப்பு குற்றங்களையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அலுவலகம் விசாரிக்கணும், உயர் ஆணையர், அந்த தீர்மானத்தை இந்தியா எதிர்த்தது. இன்னும் சொல்ல போனா ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த தீர்மானத்தை எதிர்த்து உண்மையில் அப்படி ஒரு குழு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பொழுது பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்று சேர்ந்து காட்டிய காரணம் செலவு செய்ய பணம் இல்லை என்பது. இதை எப்படி நடத்த முடியும் சொன்ன? இல்ல நான் சொன்னேன், இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்டை நாடு
அதில் புவிசார் அரசியல் இருக்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா ஏற்கனவே இலங்கைக்கு எதிராக இருந்தது, கடந்த சில வருடங்களாக நெருங்க ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் சீனாவினுடைய அச்சுறுத்தல். இவற்றுக்கு மத்தியில் இந்தியா இந்த புவிசார் சம்பந்தப்பட்ட அரசியல்ல இந்தியாவினுடைய பாதுகாப்பு கருதி இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சில முடிவுகளை எடுக்கிறோம். நீங்க பார்க்கிற தியாகு பார்க்கிற அந்த பிரச்சனையினுடைய கோணம் வேறு, இந்தியா பார்க்கிற கோணம் வேறு. உங்களுக்கு நீங்க அந்த பிரச்சனையில நீங்க ஆழமாக நீங்க பேசுறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் அதனால் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள், எங்கள் பிரதமரை நாங்கள் இழந்திருக்கிறோம், மிகப்பெரிய தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது கோடிக்கணக்கான ரூபாய் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, 1 லட்சம் மக்கள். இல்ல நான் சொல்றேன், இங்க அந்த போர் விடுதலை புலிகள் இலங்கை ராணுவத்தோடு செய்து கொண்ட போர். அந்த போர்ல எங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர்கள் இலங்கை ராணுவத்தோடு போர் தொடுத்த போது மனித உயிர் இழப்புகளுக்கு யார் காரணம் என்பதை கடைசி காலங்கள்ல அந்த 2009 மே மாதம் வந்த நாளேடுகள்ல படிச்சீங்கன்னா, யார் மனித கேடயமாக பயன்படுத்தி மனித உயிரிழப்புகளுக்கு யார் காரணம் என்பதை நல்லா புரியும். அதோட நார்வே தூதுக்குழு, அதுதான் மறுபடியும் என்ன வருதுன்னா, நீங்க விடுதலை புலிகளையும் அப்போது இருந்து இலங்கை ராணுவத்தையும் சமன்படுத்துவதன் மூலமாக சொல்ல விளைகிறீங்க. ஒரே ஒரு காட்சி, அதாவது நார்வே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதாவது நார்வேயின் சமாதானத்திற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் 1997 2009 பிப்ரவரி 2012 183 பக்கம். இந்த படுகொலைகளுக்கு யார் காரணம் என்று நாங்கள் சொல்லவில்லை. இந்தியா புலிகளை அழித்ததா என்று சொன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு சொல்லி அதுல வருது. அதுல ஒரே ஒரு பகுதி மட்டும் படிக்கிறேன். 3. இந்த யுத்த தவிர்ப்பு வளையங்கள் 2வது சுருங்கிய நிலையில் மே 8ஆம் தேதி விடுதலை புலிகள் மிகச்சிறியதொரு நிலப்பகுதிக்குள் அகப்பட்டிருந்தனர். மறுதினம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் கடைசி கப்பல் வன்னியை சென்றடைகிறது. கடுமையான சண்டையால் கப்பலின் தொடர்புகள் துண்டிக்கப்படுகின்றன. இந்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகருடன் தொடர்பு கொண்டு ஆயுத களைவு தொடர்பானதொரு வரையறப்பட்ட உடன்பாட்டுக்கு இணங்கி போகுமாறு ஆலோசனை கூறுகிறார். அந்த ஆவணம் தீவிர ஆனால் செல்வாக்கு குறைந்த ஈழ ஆதரவு அரசியல்வாதியான வைகோவின் காதுகளுக்கு எட்டுகிறது. அவர் இது காங்கிரஸ் கட்சியின் தந்திரம் என்று கூறி நிராகரிக்கிறார். நடைபெறவிருக்கும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியே வெற்றி பெறும், அது புலிகளை காக்கும் என்று ஆலோசனை கூறுகிறார். இந்த வேலையில் யாரும் கிடையாது. இந்தியா அந்த படுகொலைக்கு காரணம் சொல்றீங்களா? இத போரை நிறுத்துவதற்கான எடுத்த முயற்சியை யார் சிதைத்தார்கள் இந்தியா படுகொலைக்கு காரணம் சொல்றதுல ரெண்டு வகையான ஒரு இது இருக்கு. நாங்க சொல்லல, சொல்லாளர்கள் இருக்கு. 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவில் நடக்கிற மனித உரிமைகளை தடுக்குவதற்கு தவறிவிட்டதுனாலே துணை போனதான அர்த்தம். இல்ல நான் கேட்கறது, தடுக்க முயற்சித்தோம், கடைசி நேரத்தில் தடுக்க முயற்சிக்கப்பட்டது. அந்த முயற்சி ஏன் வெற்றி பெறவில்லை என்பதற்கு நார்வேயினுடைய அறிக்கை இன்றைக்கு ஆவணமாக தெரியல, செய்திகளாகத்தான் வேறொரு இதுல நண்பர், அதாவது கோபண்ணா அவர்கள் யாரும் அதை பத்தி ஒரு விஷயம் அதை பத்தி பேசாத பொழுதே அவர் பல விதமான இஷ்யூஸை கிளப்பி எதுக்கு காங்கிரஸுக்கு சம்பந்தம் இல்லைன்னா சொல்ற ஒரு முயற்சியில தான் இறங்கினாரே தவிர இதை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஆனாலும் திடீர்னு இப்போ ஏதோ ஒரு பத்திரிகை செய்திகளை சுட்டி காண்பிப்பது என்பது தவறான விஷயம்தான். இல்ல அதுதான் உண்மை. போக வேண்டாம். ஆனா நீங்கள் சொன்னது போல ஒரு வங்காளதேசத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது இந்தியா தலையிட்டு எப்படி பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசத்தை நாம் பிரித்து கொடுத்தோமோ அது போல சில விஷயங்கள்ல அந்த நேரங்கள்ல இவர் சொன்னார், ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போது அந்த நாட்டை அச்சுறுத்தும் வகையில போய் பொட்டலங்களை போட்டோம் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கு நட்வர் சிங் பதிலே சொல்லியிருந்தார், அதை செய்தது தவறு என்று நான் அன்றைக்கே ராஜீவ்காந்தியிடம் சொன்னேன் என்று அது கூட சொல்லியிருந்தாங்க. இதுல விஷயமே அந்த நேரத்துல இந்தியா என்ன செஞ்சது அப்படிங்கிறது. அந்த நேரத்துல அமைதியாக இருந்தது போன்றுதான் இருந்தார்கள். பாராளுமன்றத்தில் கூட இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் அங்கே நடப்பது இட் இஸ் நத்திங் லெஸ் தென் ஜெனசைடு என்கின்ற அளவில் தான் அவர் பேசினார். அதனால உறுதியாக காங்கிரஸ் கட்சி நான் தலையிட்டது என்று சொல்வதை விட தலையிட்டு இருக்கலாம்
அதை குறைத்திருக்கலாம் என்கின்ற வார்த்தை அன்னைக்கு இல்ல கோபநாத் சார் ஒரு நிமிஷம், அதை காங்கிரஸ் அரசு செய்ய தவறியது என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. ராடார்ஸ் பத்தி அவர் சொன்னார், அது ஒண்ணுமே இல்லைன்னா ராடார்ஸ்னாலதான் அங்க அவ்வளவு பெரிய அந்த இல்லங்க, அது வேற. இப்ப போர் நடக்கலையே, நீங்க தான் அழிச்சிட்டீங்க எல்லாத்தையும். ரேடார் கொடுத்தா நல்லா அழிஞ்சாங்க. 1.5 லட்சம் தமிழர்கள் போவதற்கு காரணமாக இருந்தது அதுதான்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் நடந்துச்சு. இல்லன்னு மறுக்க முடியுமா உங்களால? இந்த அறிக்கை யதீந்திரா என்பவர் அறிக்கையை பற்றி விவாதிக்கணும், வேறொரு தளத்தில் விவாதிக்கணும், வேறு தரப்பான பிரதிநிதிகளை வைத்து விவாதிக்கணும். அந்த போரில் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் காங்கிரசும் காரணம் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு, ஆனால் வேறு வகையாக போகுது. அது சார்ந்த பிரதிநிதிகள் இங்க இல்லாத போது நம்ம அப்படி விவாதிப்பது சரியா இருக்காது. திரு குமரேசன், மனித உரிமை அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல இந்த விஷயத்தை நம்ம இன்னும் கன்ஃபைன் பண்ணி பேசணும் அப்படின்னா இன்றைய தேவை என்ன? அதற்கு பான் கி மூனின் பேச்சு உதவி இருக்கா இல்லையா? அது முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா சிலது வந்துட்டனால அது இல்லை, இதோட சார்ந்த விஷயம்தான். இப்போ இந்தியா வாக்களித்தது, ஐநா சபையில் வாக்களித்தது பற்றி சொன்னார். அது ஒரு தீர்மானத்துக்குன்னு ஒரு நீர்த்து போக செய்யப்பட்ட ஒரு தீர்மானம். அது சல்மான் குர்ஷித் போன. ஆமா, அதைத்தான் இந்தியா நாங்கள் ஆதரிக்கிறோங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு தமிழர்களுக்கு போல. பட் அதெல்லாம் காலம் அதை நிராகரித்து விட்டுறது. அதெல்லாம் இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ் நிறைய போக விரும்பல. இப்போ அவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ நிச்சயமாக இப்போ ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டவர் சொன்னார், நாங்கள் இழந்திருக்கிறோம் திரும்ப சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு தலைவர் அந்த கொலையை யாரும் நியாயப்படுத்தலை. ஆனால் அதற்காகத்தான் இப்போ நீங்கள் தமிழ் மக்களை கைவிட்டீர்களாங்கிற கேள்வி உலக சமுதாயம் கேட்டுட்டே இருக்குல்ல. நான் கேட்டுக்கிறேன், என்னோட கேள்வி முடிச்சுக்கிறேன். அப்போ அந்த இழந்துங்கிறோம் அந்த சோகத்தை நாங்கள் எல்லாருமே பகிர்ந்துருக்கிறோம். இந்தியா நாடு முழுக்க அன்னைக்கு அந்த யாருமே அதை ஏற்றுக்கொள்ளலை. நியாயம்தான் யாரும் சொல்லலை, அதை கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ஆனால் திரும்ப அதவே காரணம் சொல்லிட்டு இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க தவறியதை அல்லது சரியான முறையில் தலையிட தவறியதை நியாயப்படுத்தி கொண்டு இருக்க முடியாது. பிரச்சனை மனித உரிமைகள். இப்போ நம்ம அந்த இதுக்குள்ள வந்துடுவோம். இப்போ எனக்கு என்ன கேள்வி வருகிறது என்றால், இதில் ஏன் அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசும் சரி, இன்றைக்கு பிஜேபி அரசும் சரி, ஏன் இதில் வலுவாக தலையிட மறுக்கின்றார்கள் என்றால், இதில் அவர் எந்த அளவுக்கு தலையிடார்களோ, இப்போ ஒருவேளை தலையிட முயற்சித்தால் இன்னைக்கு 1991 பிறகு அந்த உலகமய பொருளாதாரம் என்பது உலக நாடுகள்லாம் ஆக்கிரமிக்க தொடங்கிய பிறகு ஒரு நாடு இன்னொரு நாட்டின் பிரச்சனையில் மனிதநேய கண்ணோட்டத்தோடு தலையிடுவது என்பதே கைவிடப்பட்டாச்சு. ஏன்னா அதெல்லாம் இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த உலகளாவிய வர்த்தக ஏற்பாடுகளுக்கு இடைஞ்சல். எனவே அதுக்குள்ள இனிமேல் வரமாட்டாங்க. ஒன்று. அடுத்து, இது ஒருவேளை தப்பித்தவறி தலையிட நினைத்தா என்ன நடக்கும் என்றால், காஷ்மீரில் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே எப்படிப்பட்ட அப்பட்டமான மனித உரிமை மீறல்கள் நடக்கின்றன. இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க. அது எப்படி நீ சொல்லுங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் காஷ்மீர் விஷயத்தை அவர் பேசுறதெல்லாம் இருக்கு, இருக்கு. இன்டர்நேஷனல் பாலிட்டிஷியன் வருகிற போது இதை சொன்னாக்கா அது வருமேங்கிற அந்த கவலை சேர்ந்துதான் இந்தியா நான் முந்தைய சேர்த்து தான் சொல்லுகிறேன். மற்றபடி பான் கி மூன் அவர்கள் இதை சொல்லி இருப்பது என்பது ஒரு உலகத்தின் மனசாட்சியை தட்டி விடுவதற்கு உதவும் என்பதில் எந்த மறுப்பு இல்லை. ஆனா அரசியல் ரீதியாக இலங்கை அரசு இது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த போகிறது? இலங்கை அரசு இனிமேலாவது இந்த அவர் சொல்லியிருக்கிற பல ஆலோசனை எல்லாம் நம்ம செய்தி தாள்கள்லாம் வந்துருச்சு. அவர்களுக்கு மீண்டும் நிலத்தை கொடுப்பது, இன்றைக்கும் ராணுவத்தின் பிடியிலே இருக்கின்ற நிலங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த ராணுவத்தை வெளியேற்றுவது என்ற முக்கியமான ஆலோசனை இப்பவும் சொல்லியிருக்கிறார். நேற்றைய உரையில சொல்லியிருக்கிறார், செய்தியாளரிடம் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் எந்த அளவுக்கு இப்போ மாறிய இலங்கை அரசு செயல்படுத்த போகிறது, எந்த அளவிற்கு அந்த செயல்படுவதற்கு இந்திய அரசு ஒரு புஷ் கொடுக்க போகிறது. தனது டிப்ளமேட்டிக் சேனல்லே அதை செய்யட்டும். ஆனா அதுக்கு அந்த புஷ் இது வரைக்கும் கண்ணில் படலை. இனிமேலாவது படுமாங்கிறதா என்னோட கேள்வி. திரு தியாகுணம், பழைய வரலாற்றுக்குள்ள போறதுக்கு விட இனி என்ன அப்படிங்கிறதும், இனி என்னங்கிற ஒரே விஷயம் நீதி. இறந்தவர், மாயமானவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் அனைவருக்குமான நீதி. ஒரு மனித உரிமை, அப்பட்டமான மனித உரிமை மீறல், கொடூரமான மனித உரிமை மீறல் இனி எங்கும் நடைபெறாமல் இருக்கக்கூடிய வகையில் ஒரு பாடமாக நீதி இருக்கணுங்கிறதா. அதற்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அரசுகள் இறைமையின் பெயரால் தம் மக்களை அழிக்கிற நடைமுறை நெடுங்காலமாக இருக்கு. ஆனால் பான் கி மூன் பதவிக்கு வருவதற்கு ஓராண்டு முன்பு 2006 தான்
ஐநா பொதுப்பேரவை R2P ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் என்ற ஒரு தீர்மானத்தை இயற்றியது. இறைமையுள்ள அரசும் கூட தன் மக்களை அழிக்குமானால் தலையிட்டு தடுக்கிற கடமை சர்வதேசத்திற்கு உண்டு, தலையிடுகிற உரிமை எங்களுக்கு உண்டு என்று அவங்க முடிவெடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பல நாடுகளில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ இங்கே முன்னால் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரு நல்லிணக்கம் வேண்டும், நல்லிணக்கத்தின் பெயரில் வளர்ச்சி பணிகள் நடக்கணும்னா அதற்கு முன்னதாக நீதி வேண்டும். நோ ரெக்கன்சிலியேஷன் வித்தவுட் ஜஸ்டிஸ். அந்த நீதிக்கான வழிமுறையை ஏற்கனவே அறிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்மானத்தில் இலங்கை ஒத்துக்கொண்ட ஒரு வழிமுறை இருக்கு. அது முழுமையானது இல்லைன்னா கூட, தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாத வழிமுறைனா கூட அவங்க ஏற்றுக்கொண்ட வழிமுறை. இப்போ அதிலிருந்தும் அவர்கள் நழுவ பார்க்கிறார்கள். 7 ஆண்டுகள் ஆகியும் எந்த உருப்படியான செயலும் நடக்கல. 7 ஆண்டு முன்னால போய் வந்தவர் இப்ப 7 ஆண்டு கழித்து மீண்டும் அங்கு போகிற பொழுது அதே நிலை நீடிக்கிறது என்பதை பார்க்கிறாரு. அப்ப இந்த அரசு நம்பகத்தன்மையற்றது என்ற முடிவுக்கு வருகிற பொழுது இயல்பாகவே அந்த பன்னாட்டு விசாரணைக்கும் அந்த மக்களுக்கான அரசியல் தீர்வு காண்பதற்கான ஒரு பொது வாக்கெடுப்புக்கும் ஐநா முன்வரணும். கொசாவாவில், திமோரில், மற்ற இடங்களில், தெற்கு சூடானில் எல்லாத்திலையும் செஞ்சிருக்கிறாங்க. முன்னுதாரணமற்ற ஒரு நிகழ்வு அல்ல. இதை இந்திய அரசு ஆதரிக்க போகிறதா இல்லையா, இதான் நமக்கு இருக்கிற கேள்வி. திரு கோபண்ணா, ஆளும் தரப்பில் இருந்தபோது நீங்க புவிசார் அரசியல் காரணங்கள் மற்ற விஷயங்களை சொல்லலாம். இப்ப நீங்க எதிர்த்தரப்பில் இருக்கிறீர்கள். இப்போது பான் கி மூனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. சூழல் ஓரளவுக்கு மாறி இருக்கிறது. ராஜபக்ஷ அரசுக்கு பதிலாக மைத்ரிபால அரசு இருக்கிறது. இந்த தருணத்தில் என்ன செய்யலாம்? ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும்? இல்ல இப்போ இலங்கையில நீங்க ஒட்டுமொத்த இலங்கையை பார்க்கிறப்போ மிக வித்தியாசமான ஒரு சூழல் அங்கு உருவாகி வருகிறது. இப்போ சமீபத்தில் ராதிகா பத்மநாபன் என்கிற 24 வயது பெண் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த இலங்கை அந்த LTTயில் ஏற்கனவே இருந்தவர். அவர் எழுதிய புத்தகம் சிங்களத்தில் 7வது பிரதி அச்சிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 புத்தகங்கள் விற்பனை ஆகியிருக்கு. ஆக சிங்களவர்கள் மனநிலையில் சில மாற்றங்கள், தமிழர்களும் ஒரு ஜனநாயக பாதை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு போய் 2009க்கு பிறகு 2010, 11 தொடர்ந்து தேர்தல்களில் பங்கேற்று அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விக்னேஸ்வரன் தலைமையில் வந்திருக்கிறது. அங்கே பிரதான எதிர்கட்சியாக இதுவரைக்கும் அங்கே அப்படி ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்கல. ஒரு வன்மத்தோடு ஒரு அரசு, ராஜபக்ஷ அரசு இருந்தது. இன்றைக்கு இவர்கள் பங்கேற்று ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற இப்போ சம்பந்தன் இருக்காரு, சுமந்திரன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட ஒரு அநீதி, ஒரு கொடுமை, அதற்கு யார் சம்பந்தப்பட்டார்களோ, யார் அதற்கு காரணமானவர்களோ ஒரு பாரபட்சமற்ற விசாரணை ஏற்கனவே ஐநா மனித உரிமை ஆணையத்தில் தீர்மானம் நிறைவேற்றியபடி சர்வதேச ஒரு அமைப்பினுடைய கண்காணிப்பு, ஐநா கண்காணிப்பின் கீழாக நடத்தப்பட வேண்டும். அங்கே இருக்கிற அநீதி துடைக்கப்பட வேண்டும். அது ஒரு ரணம் தான். அங்கே இழைக்கப்பட்ட உயிர்கள், கொல்லப்பட்டவர்கள், ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ்னு ஒன்று திறந்திருக்கிறாங்க. அது வெறும் திறந்ததோடு இருக்கக்கூடாது. உருப்படியான காரியங்களை செய்யணும். செய்வதற்கு இந்தியா அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா இந்திய அரசை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த அரசாக இருந்தாலும் வெளியுறவு கொள்கை என்பது ஒரே மாதிரியா தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற அரசு அங்கே இருக்கிற இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவும், வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படவும், அங்கே இருக்க மக்கள் மகிழ்ச்சியோட ஒரு அருமையான சூழல் கொண்ட பூமியில உருவாவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் இறுதி கருத்து. உங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, இலங்கையை பொறுத்தவரையில் அங்கே நடந்தது கண்டிப்பாக ஒரு மோசமான சம்பவம். அதற்கான நியாயம், நீதி கிடைக்க வேண்டும். அதில் இந்தியா தொடர்ந்து, இந்திய அரசு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அதற்காக போராடுவது கூட அங்கே இருக்கக்கூடிய 1 லட்சம் விதவைகள், இதைத்தான் நம்முடைய வடக்கு மாகாண முதல்வர் சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய 1 லட்சம் விதவைகளை நினைத்து பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை நினைத்து பாருங்கள். அங்கு வளர்ச்சி வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி செய்து வருகிறது. ஆனால் அதையும் காஷ்மீரத்தையும் இணைத்து பார்ப்பது என்பது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு, கம்யூனிஸ்டுகள் சீன போருக்கு அந்த மாதிரி அதற்கு பிறகு இவர்கள் தொடர்ந்து செய்ய போகிற ஒரு துரோகத்தின் முதல் அடையாளமாகத்தான் நான் பார்க்கிறேன். திருக்குமரேசன், உங்களுடைய இறுதி கருத்து? எது துரோகம் என்பதை வரலாறு சொல்லும். இது இந்திய அரசு அங்கே நம்முடைய மக்களை கைவிட்டுக்கணும் என்று சொல்வது என்பது அந்த மக்களை காப்பாற்ற, இந்தியாவுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்காகத்தானே தவிர கைவிடுவதற்காக என்பதை நண்பர் நாராயணன் புரிஞ்சுக்கணும். சரி, அதை விட்டுருங்க. மற்றபடி பான் கி மூன் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பது என்பது நிச்சயமாக உலக அளவில் மனித உரிமைகளுக்காகவும் சரி, குறிப்பாக இலங்கை தமிழ் மக்களுடைய மறுவாழ்வுக்கு, மறுவாழ்வு சும்மா பொழைச்சிக்கிட்டு இருக்கிறல, சம உரிமையோடு
அவருடைய மொழி, பண்பாடு அனைத்துக்குமான சம உரிமைகளோடு அவருடைய நிலம் மீட்கப்பட்டு அவருடைய வாழ்வாதாரம் நிலைநாட்டப்பட்டு என்று அத்தனை. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற நிலைமை என்னன்னா, அதெல்லாம் கூட நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. பல ஆண்டுகளாகும் அங்கு நிலைமையில் சீர்திருந்தது என்பதுதான் அங்குள்ள உண்மையான நிலைமை. அப்ப அதையெல்லாம் பற்றி பேசுவதற்கான ஒரு களத்தை, ஒரு அருமையான ஒரு கை கொடுத்தது போல பான் கி மூன் அவருடைய அந்த கருத்து வந்து சேர்ந்திருக்கிறது தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இதை பயன்படுத்தி கொண்டு உலக அளவிலான அந்த மனிதநேய அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் இதை பயன்படுத்திட்டு ஒரு உலக சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தை உருவாக்குவதற்கும் இந்திய அளவில் இந்திய மக்களுடைய உரிமத்தை, ஏன்னா திரும்ப திரும்ப தமிழகத்தின் பிரச்சனையா மட்டுமே பார்த்து கொண்டிருப்பது எப்படி சரியாக இருக்கும்? இந்திய அரசு என்றால் இந்திய மக்கள் அனைவருடைய ஒருமித்த கருத்தையும் திரட்டணும்ல. அப்ப அப்படிப்பட்ட இங்க இந்தியாவில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள் உட்பட அப்படிப்பட்ட ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கு பான் கி மூன் அவருடைய இந்த கருத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 83 ஜூலை படுகொலையின் போது என்ன நடந்ததுன்னு நான் நினைவுபடுத்துறேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரு வாரத்திற்குள். தொடர்ந்து கொலைகள் நடந்தன, தமிழர் கடைகள் அழிக்கப்பட்டன. அன்றைக்கு பிரதமர் இந்திரா காந்தி இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் இலங்கையில் நடந்து கொண்டிருப்பது தமிழர்களுக்கு எதிரான இனக்கொலை, இதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று அறிவித்தார். அதற்கு ஒரு அடிப்படை காரணம், தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி, கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தன, இங்கே கண்காட்சி நடந்தன, போராளி இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப இந்திரா இப்படி அறிவிச்சாங்க. அறிவிச்சது மட்டுமல்ல, அயலுறவுத்துறை அமைச்சர் நரசிம்மராவை நேரடியாக கொழும்புக்கு அனுப்பினாங்க. விமான நிலையத்திலிருந்து அரசு தலைமையகத்துக்கு போற வழிகளில் எரிந்து கொண்டிருந்த கடைகளை அவர் பார்த்தார். பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்த போது அவர் கேட்டார், ஆர் யூ கோயிங் டு ஸ்டாப் திஸ் ஆர் வீன்னு கேட்டார். நீங்க நிறுத்துறீங்களா, நாங்க நிறுத்துறோமான்னாங்க. அப்பதான் அந்த ஜூலை படுகொலையை நின்றுச்சு. ஒரு 3000 பேர் கொல்லப்பட்டதற்கு இப்படி ஒரு எதிர்வினை இந்தியா ஆற்றி இருக்கிற பொழுது வேறு யாரும் வேண்டாம். உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் மீட்டிங்ல என்ன பேசினாருங்கிறது கோபண்ணாவுக்கு நன்றாக தெரியும். அங்கு நடந்திருப்பது இனக்கொலைன்னு சொன்னார். அதற்கான பழியை வேறு யார் மீதும் அவர் போடல, அந்த அரசின் மீது தான் போட்டார். அப்படி ஒரு இனக்கொலை என்பதை நீங்கள் அங்கீகரிக்கிற பொழுது உங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கணும்? அப்ப இன்றைக்கு நம்ம வேற ஒன்றும் கேட்கல, பழைய செய்திகள் எவ்வளவு வேணாலும் விவாதிச்சுட்டு இருக்கலாம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப நான் கேட்கறது, அந்த மக்களுடைய கோரிக்கை எங்களுக்கு நீதி வேண்டும் என்றால் ஒரு பன்னாட்டு நீதி பொறிமுறை வேண்டும். அதற்கு குறைவாக எதுவும் முடியாது. குற்றவாளிகளின் கையில் நீதிமன்ற பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள் கேட்கிறாங்க. இதை இந்தியா ஆதரிக்கட்டும், காங்கிரஸ் ஆதரிக்கட்டும், மற்ற கட்சிகள் ஆதரிக்கட்டும். தெளிவா நேரடியாக நம்ம பேசணும். வெறுமனே பொத்தம் பொதுவா மனித உரிமைகள் என்று பேச்சல்ல. அதுபோல அவர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும். ஏன்னா நான் ரெக்கரன்ஸ்ங்கிறது பார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதியினுடைய ஒரு பகுதி என்னன்னா, மீண்டும் இது நிகழக்கூடாது. மீண்டும் இது நிகழக்கூடாது என்றால் எந்த அரசு முப்படை கொண்டு உங்களை தாக்கி அழித்ததோ அந்த அரசின் இறைமையை ஏற்றுக்கொண்டுதான் நீங்கள் வாழ வேண்டும் என்று நாம் சொல்ல முடியாது. நம்மளும் வேற ஒரு வழியும் சொல்லணும். அவங்க தீர்மானிக்கட்டும். தீர்மானிப்பதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு, நீதி ஈடு செய் நீதிக்கு சர்வதேச விசாரணையும் அரசியல் தீர்வுக்கு பொது வாக்கெடுப்பும், இது அந்த மக்களுடைய முழக்கம். இதை நாம் ரொம்ப முக்கியமான கருத்து. அநீதி மீண்டும் நிகழாமல் இருக்கும் வகையில் தான் நீதி அதுதான் இன்றைய தேவையாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கிறோம். எதிர்த்து பேசிட்டு